நாய் கடித்து சிகிச்சை பெறாமல் இருந்து நாயை போல செய்கை செய்து இறந்தவர்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கீரிப்பிள்ளை கடித்து கீரியை போலவே செய்கை செய்து உயிரிழந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி ஒரு சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் நடந்திருப்பது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கீரிப்பிள்ளை கடித்ததால் உயிரிழந்த சிறுவனின் உடலை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென தெரியாமல் மருத்துவமனையில் பெற்றோர் அலைமோதிய காட்சிகள்தான் இவை. திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் புதுத்தெருவைச் சேர்ந்த முத்து தேவி தம்பதியின் 7 வயது மகன் நவீன் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர்களது வீட்டில் கோழிகள் வளர்த்து வரும் நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் கோழியை உண்ண வந்த கீரிப்பிள்ளை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவன் நவீனின் கையை கடித்திருக்கிறது. இதனால் சிறுவன் வலியால் அலறி துடித்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அப்போதைக்கு ஊசி போட்டுவிட்டு அதன் பிறகு சிகிச்சை பெறாமல் அசட்டையாக இருந்துள்ளனர். இந்த சூழலில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சிறுவன் நவீனுக்கு திடீரென காய்ச்சல் அடிக்க தொடங்கி இருக்கிறது. உடம்பு முழுவதும் அனலாக கொதித்ததால் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுவனை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கட்கிழமை நள்ளிரவு திடீரென காய்ச்சல் அதிகமாகி கீரியைப் போலவே சிறுவன் செய்கை செய்ததால் பெற்றோரும் மருத்துவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் சிகிச்சை பலனளிக்காமல் சிறுவன் நவீன் உயிரிழந்த நிலையில் அவனது உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் சுகாதார ஆய்வாளர் முன்னிலையில் மருத்துவமனை நிர்வாகமே அடக்கம் செய்தது. கீரிப்பிள்ளை கடித்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்த இருக்கும் நிலையில் கீரி கடிக்க கூட மருத்துவம் இல்லையா என சிறுவனின் பெற்றோரும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பி உள்ளனர். கீரிப்பிள்ளை கடிச்சதுக்கு வைத்தியம் கிடையாதுன்னா அப்ப உலகத்துல எதுக்கு டாக்டர்லாம் இருக்கணும்? அதுக்கு படிச்சிருக்கணும்ல. நாய் கடிச்சதுக்கு மருந்து இல்லைங்கிறீங்க, கீரிப்பிள்ளை கடிச்சதுக்கு மருந்து இல்லைங்கிறீங்க, எதுவுமே மருந்து இல்லை. அப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்க்குறீங்க? அப்ப அன்னைக்கு சேர்த்து அன்னைக்கு ஏதாவது தொட்டா பேசணுங்கிறீங்க.